Hello friends, welcome to Sherlin's Craft. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாருங்க, அப்பதான் புரியும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ல காலி ஆயிடுச்சுனா நம்ம தூக்கி போட்டுருவோம்ல, இத தூக்கி போடாம இத வச்சு ஒரு ரீயூஸ் கிராஃப்ட் தான் இன்னைக்கு பண்ண போறோம். இது வந்து நிறைய விதத்துல நமக்கு உபயோகப்படுற மாதிரி மாத்த முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஸ்கேல் வச்சு நான் மார்க்கர் வச்சு மார்க் பண்றேன். இந்த இடத்துல தான் நான் கட் பண்ண போறேன். இதே மாதிரி பேக் சைடும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ண இந்த பாட்டிலை கட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்திருக்கேன். இது வந்து ஹீட் பண்ணுறதுக்காக கேண்டில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு கட்டை மேலே அதை பற்ற வச்சுக்கிறேன். இந்த சைடு டிஸ்டர்பன்ஸாக இருக்கனால அந்த சைடில் மாற்றி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த நைஃபை வந்து ஹீட் பண்ணி நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த நைஃப் வந்து ரொம்ப மெலிசாக இருந்தனால இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய நைஃபாக எடுத்திருக்கேன். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஹீட் பண்ணி கட் பண்ணும்போது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக ஈஸியாக கட் பண்ண முடியும். கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள், சேஃபாக. ஓகே, ஒரு சைடு கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடை திருப்பி நான் கட் பண்ணுறேன். ஓகே, மார்க் பண்ணதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடும் மார்க் பண்ணதை வந்து கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கிராஃப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணுங்கள். மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரீயூஸ் கிராஃப்ட் பண்ணுறது மூலமா. இப்போ இதையும் கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டிலை 3 விதமாக பிரிச்சுட்டோம். இப்போ வந்து இந்த சென்டர் பார்ட்டில் வந்து நான் ஒரு லைன் வரைகிறேன். ஸ்ட்ரைட் லைன் தான் வரைகிறேன். இந்த கார்னரில் மட்டும் ஒரு கர்வ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த பேக் சைடு திருப்பி ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ மார்க் பண்ண இடத்துல இதையும் நான் கட் பண்ண போகிறேன். இந்த சைடில் வந்து கர்வாக வர மாதிரி கட் பண்ணிக்கணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ கீழ்ப்பக்கமாக கோட் போட்டோம்ல, அதையும் வந்து கட் பண்ணிக்கலாம். அதை கட் பண்ணியாச்சு. லைட்டாக இப்படி பண்ணதுமே அது வந்துடுச்சு தனியாக. இப்போ இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம சைட்லலாம் வந்து சிசர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டோன்னா ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் சாஃப்டாகிடும், நம்மளுக்கு கை வச்சாலும் கீறாது. கேண்டில் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணனால அந்த நைஃப்பில் வந்து பிளாக் ஆகிடுச்சு. அது கட் பண்ணும்போது இந்த சைட்லலாம் கொஞ்சம் பிளாக்காக வந்துருக்கு. அது கூட நம்ம சிசர் வச்சு கட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சாஃப்டாகிடும். ஓகே, இப்போ இந்த இதில் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. இப்போ கை எங்கே வச்சாலும் கீறாது. அதே மாதிரி அடுத்த இதுலேயும் வந்து நம்ம பிளாக்காக இருக்கிறது இல்லை ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணிட்டோன்னா இப்போ சுத்தமாக கீறவே இல்லை, சாஃப்டாக இருக்குது. அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பாட்டில் இருக்குல்ல, கேப் போடுற இடம், இதை வந்து ரவுண்டாக நான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக சும்மா மார்க்கர் வச்சு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ மார்க் பண்ண இந்த இடத்தையும் வந்து நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கனால இந்த இடத்த வந்து நான் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த 3ஐயும் நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் காமிக்கிறேன். இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் இதுலேயும் நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டிலை வந்து நம்ம 3 பார்ட்டாக பிரிச்சுட்டோம். இது 3த்தையும் இப்போ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இது வந்து முறை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து கட் பண்ண இது வந்து ஹேண்டில் இருக்கனால கை பிடிச்சிக்கிறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்குது. ஷார்ப்பாக எதுவுமே கீறலை. இது வந்து இது மேலே இருந்து இப்படி கட் பண்ணது தான். ஓகே, இது வந்து நான் சிங்க்குக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக்கில் செஞ்ச இந்த முறத்தை வந்து சிங்கில் வந்து இந்த பாத்திரம்லாம் கழுவுனா வேஸ்ட் வரும்ல, அதை வந்து இந்த முறம் மாதிரி இதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் வேஸ்ட் எதுவுமே இல்லை, அதனால நான் சும்மா பண்ணி காமிக்கிறேன். கிச்சனில் வர வேஸ்டேஜ் எல்லாம் இந்த மாதிரி முறத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து கீழ்பாட்டாக ஒரு கப் கட் பண்ணோம்ல, அதில் வந்து இந்த மாதிரி பக்கத்துலேயே வச்சு போட்டுக்கலாம். சிங்க் பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வேஸ்டேஜ் எல்லாம் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம டஸ்ட்பினில் போட்டுக்கலாம். அதை இந்த கப்பையும் வந்து நம்ம அதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். இந்த முறத்தை வந்து நம்ம கார்டனுக்கும் மண்ணெலாம் போடுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், செடிலாம் வைக்கிறதுக்கு. இந்த ஹோல்ஸ் இருக்க இந்த பாட்டை வந்து நம்ம சோப் போட்டு வச்சுக்கலாம். பாத்திரம் கழுவிட்டு சோப் போட்டோம் அப்படின்னா அது ஈரத்தில் வந்து கரைஞ்சி அப்படியே தண்ணி தேங்கி நின்றுடும். கீழே ஹோல்ஸ் இருக்கனால தண்ணி அப்படியே இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து அந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே போயிடும். அதனால சோப்பு கரைஞ்சி வீணாக போகாமல் இருக்கும். இது கொஞ்சம் பெரிய சைஸ் சோப்பாக இருக்குது, சின்ன சோப்பாக இருந்தால் இது கரெக்டாக இருக்கும். இந்த முறை மட்டும் கார்டன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேஸ்ட்டாக இருக்க பாட்டிலை வச்சு 3 விதமாக எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம ரீயூஸ் கிராஃப்ட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.